தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனமாடி துன்பமிகு உழன்று நரைகூடி கிளப்பருவ மெய்தேன் கொடு கூட்டுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என நினைத்தாயோ. இந்த இனிய மாலை பொழுதினில் நடைபெறும் எங்களது சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்ற இனிய தருணம் இது. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய கடவுளுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பெற்றோர்களுடைய சார்பிலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலும் உள்ளன்போடு வருக வருக என பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். சார் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தை முன்னாள் எம்எல்ஏ மேல் சபை உறுப்பினர் திரு SS சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய மைந்தர். கிட்டத்தட்ட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 முறை நமது குன்னம் தொகுதியில் வெற்றி பெற்றார். 3 முறை வெற்றி பெற்றதை பாராட்டி நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சார் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் என்ற பதவியினை வழங்கினார். அந்த பதவியினை ஏற்று இவர் செயல்பட்ட விதம் தளபதியாருக்கு மிகவும் பிடித்தது என்றால் அது மிகையல்ல. அப்படி சீரும் சிறப்புமாக செம்மையாக அவர் செயல்பட்டதால் சார் அவர்களுக்கு ஒரு உயர்வை எப்படி கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத சில தருணங்களால் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நமது மண்ணின் மைந்தருக்கு கொடுத்து அழகு பார்த்தார். அப்படிப்பட்ட அமைச்சர் அவர்கள், இந்த அமைச்சரை பார்க்கறதுக்கு நான் 2-3 தடவை பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். உண்மையிலுமே மிரண்டு போயிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், முந்தா நாள் ஒரு நாளையில் கிட்டத்தட்ட 68 அரசியல் நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறார். நான் ஒரு 3 நாள் ஜெயராம மாமா ஆனந்தராஜையும் கூட பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருவாரூர், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறாரு. அடுத்தது வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுற்றுப்பயணம், அந்த சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இவரை பார்த்தா தான் தெரியும். எப்படி தான் ஒரு மனிதரால், இப்போ நாங்களும் இந்த கல்வி நிறுவனம் நடத்துறதுனால நிறைய இடத்துக்கு போகிற வர இருக்குது. ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாள் பகலில் படுத்து தூங்கினா தான் அந்த உடம்பு தாங்குது. ஆனால் அமைச்சர் அவர்கள் எப்படி செய்கிறான்னு தெரியல. எனக்கு அமைச்சரோட இந்த பள்ளிக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை. என்ன காரணம் என்றால், அவருடைய மக்களோடு நான் என்ற ஒரு புத்தகத்தை படிக்கின்ற வாய்ப்பு இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு கிடைச்சிது. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதனால அந்த புத்தகத்தை பிரட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த புத்தகத்தில் ஒரு சாதாரண தொண்டனிலிருந்து தளபதி வரையும் இருக்கக்கூடிய தன்னுடைய அவர்களோடான தன்னுடைய பழக்கத்தை பண்ணியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை போட்டிருந்தாங்க. நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, சாரை கண்டிப்பாக நம்முடைய ஆண்டு விழாவுக்கு ஒரு நாள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்படிப்பட்ட சார் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்துள்ளார். அவரை இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பெற்றோர்களுடைய சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் மாவட்ட கழக செயலாளரும் எங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரருமான குன்னம் ராஜேந்திரன் அண்ணா அவர்களை இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணினுடைய மைந்தர், கீழப்புலியூரினுடைய மைந்தர். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தொகுதியில் நின்று ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்வுப்பட்டு பின்னர் வேப்பூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி குழு துணைத் தலைவராக தேர்வுப்பட்டார். எங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கும் எங்கள் குடும்பத்தினர், குறிப்பாக சொல்ல வேண்டால் இந்த கீழே உட்காந்துருக்காங்க சித்தப்பா உட்காந்துருக்கிறாங்க, அவருக்கும் மாவட்டத்துக்கு நெருங்கிய நட்பு. எப்போ பார்த்தாலும் அவர் பார்க்கும்போது அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, சித்தப்பா நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்தது உள்ளன்பு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அண்ணன் அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊராட்சி ஒன்றிய கழக செயலாளர் எனது பாசத்துக்குரிய மூத்த சகோதரர் மதியழகன் அண்ணன் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
அண்ணன் 2-3 தடவை ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, பெரிய அளவில் பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் அந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வேண்டி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். சற்றேறக்கூடிய ஒரு 10 நிமிடம் அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த 10 நிமிஷத்தில் அவர் கூட பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் அந்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல நாலேஜ் வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்தது எனக்கு உண்மையிலே மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரியுது. அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் ஒன்றிய குழு சேர்மன் நீலமேகம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களது கீழப்புலியூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் திருமதி சாந்தி செல்வராஜ் அவர்களும் அவருடைய கணவர் எஸ்பிஆர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருகனை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்றிய குழு உறுப்பினர் திரு மலர்கொடி கருணாநிதி அவர்களையும் அவரது கணவர் கருணாநிதி அண்ணன் அவர்களையும் வருக வருகன வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு பள்ளிகளுடைய தாளாளர்கள், எனது நண்பர்கள், எனது உறவினர்கள் மற்றும் ஊர் புறமுறவர்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்கள், குறிப்பாக திராவிட கழகத்தினுடைய போர்வாள்கள் என்று சொல்லக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வெறும் வரவேற்புடையோடு நிறுத்தலாம் தான் பார்த்தேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் பேரண்ட்டுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பேரண்ட்டுக்கும் ஆசிரியருக்குமான உறவில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுது. உங்களுக்கெல்லாம் ஆசிரியர்னால் யாருன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு சின்ன கதையின் மூலமெல்லாம் ஆசிரியர் யார், அவருடைய குணாதிசயம் எப்படி, அவருடைய பணி எத்தகைய உயர்வானது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறலான் இருக்கேன். இது நடந்த உண்மை சம்பவம். ஜப்பானில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ உணவு பற்றாக்குறை அந்த அந்த நாடு ஃபுல்லாக தலைவிரித்து ஆடிச்சு. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கொள்ளை கும்பல் திடீர்னு ஒரு ஊருக்கு போக வேண்டியது, அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளடிக்க வேண்டியது, யாரெல்லாம் எதிர்ப்பில் தெம்புறாங்களோ அவங்க தலையை வெட்டி சீவுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊருக்குள்ளே அந்த கொள்ளை கும்பல் வந்துருச்சு. எல்லாமே தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, இடுப்பில் குழந்தையும் கையில் ஒரு குழந்தையும் வச்சுட்டு ஓடுறா. அவளால் வேகமாக ஓட முடியல. கொள்ளை கும்பல் அவங்கள துரத்திக்கிட்டு வருது. கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குது. அவங்க குதிரையில் வராங்க, கிட்ட சத்தம் கேட்குது. இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 குழந்தையும் தூக்கிட்டு போனா கண்டிப்பாக 3 பேருமே இறந்துருவோம். யாராவது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா காப்பாற்றலாமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த 2 குழந்தையும் பார்க்குது. அந்த அம்மா ஒரு பக்கத்து திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு தன்னுடைய இடுப்பில் இருந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டு கையில் பிடிச்சிருந்த குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு ஓட்டமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. இப்போ இந்த கொள்ளை கும்பல் வருது. அந்த கொள்ளை கும்பல் என்ன பண்ணாங்க, வீதியில் நின்று அந்த சின்ன குழந்தைய தலையை வெட்டி கொண்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த அம்மா கதறி அழுகுறான். குழந்தைய பார்த்துட்டு கதறி அழுகுறா. கொள்ளை கும்பல்லாம் போயிடுச்சு. அந்த அம்மா அந்த வெட்டுப்பட்ட குழந்தைய மடியில் வச்சுட்டு அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஊர்காரங்களாம் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லிட்டு, கவலைப்படாதம்மா, 2 குழந்தையில ஒரு குழந்தையாவது பார்த்தா காப்பாற்றிட்டியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு விவரமான அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, 2 குழந்தை வச்சுருந்தேன், நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஒரு குழந்தை இடுப்பில் இருந்தது, ஒரு குழந்தை கையில் இருந்துச்சு. 2ஐயும் திரும்பி பார்த்துட்டு இடுப்பில் இருந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டு கையில் பிடிச்ச குழந்தைய தூக்கிட்டு போனியே, என்ன காரணம், இந்த குழந்தை மட்டும் உனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஒருவேளை ஆண் குழந்தையா, இன்னைக்கு இடுப்பில் வச்சிருந்தது பெண் குழந்தை, கையில் வச்சிருந்தது ஆண் குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் ஒரு ஆசிரியர். இந்த கையில் பிடிச்சிட்டு வந்த குழந்தை பார்த்தா என்னுடன் டியூஷன் படிக்க வந்துச்சு. இந்த டியூஷன் வருகின்ற நேரத்தில் தான் இந்த கொள்ளை கும்பலில் ஊருக்குள்ளே வந்துச்சு. இப்போ அந்த குழந்தை, ஒரு குழந்தை என்னுடைய சொந்த குழந்தை, இன்னொரு குழந்தை என்னை நம்பி என்னிடம் படிக்க வந்த குழந்தை. என்னுடைய கண்ணுக்கு என்னை நம்பி வந்த குழந்தையை தான் காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன் என்று சொன்னார். இத்தகைய உயர்வான குணங்களை கொண்டவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். நம்ம எல்லாமே நிறைய புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் பெற்றோர்களை குறைச்சி மதிப்பதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் ஏதோ ஒரு கனவுடன், நம்ம தான் சரியாக படிக்கல, இல்லை நமக்கு தான் சில வசதி வாய்ப்புகள் கிடைக்கல, நம்முடைய குழந்தைகளாவது நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை போன்ற தனியார் பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக்கொண்டு மிகப்பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி சாப்பாட்டுக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. பல பேர்கிட்ட போய் உதவி கேட்குறோம், யாருமே கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறேன், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறேன், நம்ம ஊர் ராஜாட்ட போயிட்டு ஒரு உதவி கேளு, அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்கிறான். இவன் வீட்டில் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டிட்டு நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இவனுக்கு பசி வருது. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பாடு பட்டத்தை பிரிக்கிறான். பிரிக்கும்போது
பக்கத்தில் ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு நாய் என்ன பண்ணுது வந்து பக்கத்தில் பசியோடு இவனை பார்க்குது. இவன் என்ன பண்ணுறான், சாப்பாட்டு போட்டதை நாய் கொடுத்துட்டு இவன் கம்முன்னு ஏஞ்சி போயிட்டான். ராஜா கிட்ட போகிறான். ராஜா கிட்ட போய் சொல்கிறான், தன்னுடைய பரிதாப நிலைமை சொல்கிறான். ராஜா, எனக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு. ராஜா சொல்கிறாரு, உன்னை நான் முன்ன பண்ண பார்த்ததே இல்லையாப்பா, நீ என்ன இது வரையும் செஞ்சுருக்க, ஏதாவது யாருக்கா உதவி செஞ்சுதான் சொல்லு, அதை வச்சு நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் உனக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேங்கிறாரு. அவன் சொன்னால், ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று. ராஜா என்ன பண்ணிட்டாரு, சரி நீ போயிட்டு வாப்பா, நாளைக்கு வா போகலான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுறா, அப்படி போயிட்டு திரும்பி ராஜாவை பார்க்குறேன். ராஜா, ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி உங்களை பார்க்க வரும்போது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு நல்ல பசி, அதை பிரித்து சாப்பிடலான்னு நினைக்கும் போது ஒரு மாயில்லா ஜீவன் வந்து பசியோடு நின்றுச்சு, என்னுடைய உணவு அது கொடுத்துட்டேன் அப்படின்னு. ராஜா அரண்மனையிலேருந்து வேகமாக இறங்கி வந்து, இதை விட பெரிய தியாகத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து சேர்த்துட்டோம், நம்ம குழந்தைங்க வந்து தானாக படிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். பெற்றோர்கள் ரெண்டு வார்த்தையை மட்டும் தயவு செய்து உங்கள் குழந்தைங்கள சொல்ல பழகுங்க. என்ன மிகப்பெரிய உங்கள் குழந்தை இப்போ எல்லா பேரண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் இருக்கும்போது என் பையன் எதை சொன்னாலும் கேட்குறான், 10வது வந்துட்டு அவன் பாட்டுக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாரி போயிட்டுருக்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அது காரணம் நாம தான். எப்படின்னு சொன்னால் 2 வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்களேன், நாளையிலேருந்து சொல்லி பழகுங்க. ஒன்று எஸ்ஸு, ஒன்று நோ. இந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஒரு உதாரணத்தோடு சொல்லி முடிச்சிடறேன் நான் வந்து. என்னென்னா, இப்போ உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு டவுனுக்கு போகிறீங்க, குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் வந்துடும், வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறீங்க. உடனே பையன் என்ன பண்ணுறான், அம்மாட்ட போகிறான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப வீதியில் விழுந்து அழுகுறான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னனே. நம்ம அப்பா என்ன பண்ணிடுறோம், மனசு இறங்கி அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துரும். இப்போ இது பையனுக்கு என்ன மனசில் பதியுதுன்னா, நம்ம அடம் பிடிச்சா, நம்ம 2-3 தடவை கேட்டால் அப்பா வந்து எதை வேணுமாலும் செய்வார், இல்லை எதை வேணுமாலும் வாங்கி கொடுத்துருவாங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் பதியுது. அப்போ என்ன பண்ணலாம், எஸ் சொல்லணும். எப்படி எஸ் சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, உங்கள் குழந்தைங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகளுக்கு அங்கீகாரம் கொடுங்க. உங்கள் பையன் 600 மார்க்கு 100 மார்க் வாங்குறானா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவனுக்கு ஒரு பர்த்டே வரும், இல்லை தலைவர் படத்தை பார்க்க போகணும், இல்லை அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், ஒரு சைக்கிள் கேட்பான், ஏதோ ஒன்று கேட்பான். அப்போ அவன்கிட்ட சின்ன டார்கெட் வைங்க. ஒன்றுமே கிடையாது, அடுத்த எக்ஸாமில் நீ இப்போ 100 மார்க் வாங்கியிருக்க, 125 மார்க் வாங்கு, நீ கேட்டதை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து உருவாக்கிங்கன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்வது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் அமைச்சரை போன்று ஒரு பெரிய பதவிக்கு வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்று கூறி இந்த வரவேற்பினை இந்த வகையில் வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.